கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பான உயிர்த்தெழுதலின் நாளின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களோடு கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தத்தக்கதாக, தேவ கிருபை தங்கி இருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். அந்த சிந்தனை, அந்த தியானம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாகவும் மகிமையானதாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக காணப்படுவதாக நாம் ஜெபத்தோடு இதில் கலந்து கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை உயிர்த்தெழுந்தவராக இன்று நாங்கள் உலகத்திலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவித்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ஒரு நாளிலே, விவிதமான ஒரு நாளிலே நீர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் உலகளவிய எல்லா உம்முடைய பிள்ளைகளும் நினைவு கூறும் இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நாங்களும் உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே எல்லா தண்டனைகளுக்கும் மேலான கொடிய தண்டனை இதுவரையிலும் இருந்ததும் இனிமேல் இருக்க போகிறதும் இப்போது இருக்கிறதுமான எல்லா விதமான தண்டனைகளிலும் அதிகமான கொடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை தூதன் வந்து திறந்தான் என்றும், அந்த கல்லறையின் கல்லை புரட்டி அவன் அதன் மேல் உட்கார்ந்தான் என்றும், அதை பார்த்த அந்த போர் செய்வர்கள், காவல் காத்து அங்கே நின்ற போர் செய்வர்கள் அவர்கள் அதிர்ந்து விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் செத்தவர்களை போலானார்கள் என்று பார்க்கிறோம். அதை அவிதமான அந்த சூழலிலே சீடர்கள் அதிகாலையிலே அவருக்கு கந்தவர்க்கம் வரும்படியாக அருமையான சகோதரிகளும் இன்னும் மற்ற சீடர்களும் சேர்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே தூதன் கல்லை புரட்டி அங்கே உட்கார்ந்து இருந்த அந்த தூதன் சொன்னார், உயிரோடு இருக்கிறவரை எங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறீர்கள், ஆனால் அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அவர் சொல்லி அமிதமாக அவர்களை பிரமிக்க பண்ணினார். ஆனால் அவர்களோ அவருடைய முந்தின எண்ணம் அவர் மரித்தார், அதோடு போய்விட்டது என்கிறதான உயிர்த்தெழுந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இயேசு கிறிஸ்து பல முறை திரும்ப திரும்ப சொல்லியும் தான் மரிப்பேன், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் மரித்தார், அவிதமாக போய்விட்டார், கல்லறையிலே அவருடைய சரீரத்தை நாம் பத்திரப்படுத்த அதற்கான சுகந்த வர்க்கங்களை இட வந்திருக்கிறோம் என்கிறதான எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த தூதருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் அவர்களுக்கு அந்த சரீரம் என்ன ஆனதோ என்கிறதான ஒரு கவலை, விவிதமாக அவர்கள் அந்த பேரு அதிர்ச்சியோடு அவர்கள் அங்கே திரும்பி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நடந்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அந்த தூதன் சொன்னதை நாம் ஆண்டவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார், தமது உயிர்த்தெழுந்த வல்லமையை வைத்திருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன பயனை கொண்டு வந்தது என்று நாம் சில வேளையிலே நாம் எண்ணும் போதும், எனக்கு எதை தந்தது என்று நான் சிந்திக்கும் போதும், ஏன் அதை நான் கொண்டாட வேண்டும் என்று நான் சிந்திக்கும் போதும், ஏன் அதை நான் நினைவு கூற வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகளை நாம் எழுப்புகிறோம்.
ஒருவேளை சிலர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, ஏன் இன்றைக்கு தான் நாம் எவ்விதமாக நினைவு கூறுகிறோம், வருஷம் முழுவதும் தான் நினைவு கூறலாமே? மிகவும் நல்லது. வருஷம் முழுவதும் நாம் நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவர் உயிரோடு இருந்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் உலக அளவிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், மரித்தார், அடக்கமடப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தி எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தியாக சொல்லப்படும் நாள் இது. அது மாத்திரமல்ல, இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள். அது மாத்திரமல்ல, நாம் விசேஷ விதமான ஒரு நினைவு கூறுதலை சபைகளாக, விசுவாசிகளாக, இன்னும் விசுவாசிகள் அல்லாத மக்களாக அறிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும், நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாள். எப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ அதே விதமாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் நாள் இது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே விசுவாசியின் வாழ்விலே இது ஒரு புத்துயிர் ஊட்டும் நாளாக, ஒரு புத்தெழுச்சியின் நாளாக, ஒரு புது நம்பிக்கையின் நாளாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்விலே எதை கொண்டு வந்தது என்று நாம் சிந்திக்கும் போது என்னுடைய வாழ்விலே வெற்றி வாழ்வை தந்தது என்று பார்க்கிறோம். பகைமையை வென்று, பிசாசின் அதிகாரங்களை வென்று, பிசாசின் கட்டினின்று அவர் வென்று, பாவத்தின் மேல் அவர் வெற்றி பெற்று, நியாய பிரமாணத்தின் மேல் வெற்றி பெற்று, நித்திய அழிவினின்று விடுதலையாக்கும் ஒரு விடுதலையின் ஒரு நாயகனாக அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வெற்றியை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அவரை அறிந்து கொள்ளும் போது அவருடைய அந்த வல்லமையினாலே நிரப்பப்படுகிறோம். அவருடைய வல்லமையை நாம் பெற்று நாம் இந்த உலகத்திலே வெற்றி விடவர்களாக வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சை உள்ளவராயிருந்தார். அதோடு கூட நானும் கடைசி நாளிலே எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை நான் பெற வெற்றி உள்ளவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிறதான நம்பிக்கையோடு அவர் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சமாதான வாழ்வை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 47 வசனங்கள் இந்த சமாதானத்தை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சமாதான பிரபுவாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மீக 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவரே சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து வாழ்ந்து அவர் திரும்பி சென்ற போது அவர் வைத்து போனது சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் சமாதான காரணராகி பிசாசோடும் கடவுளுக்கு இருந்ததான அந்த பகைமையை அவர் சிலுவையிலே கொன்றார் என்று பார்க்கிறோம். அவர் முறியடித்து வெற்றி பெற்றார். ஆகவே அவர் சமாதான காரணர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 26:12 நாம் இதை பார்க்கிறோம். ஆகவே அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார், சமாதானத்தை அவர் வைத்து விட்டு போனார். ஆகவே அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜா என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபடினாலே இந்த சமாதானத்தை யார் யார் விசுவாசித்து அவரை நம்புகிறார்களோ, அவர் எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானத்திலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு அந்த சமாதான வாழ்வை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா 26:3 நாம் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடைய காத்துக் கொள்ளுவீர் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு புது வல்லமையை வாழ்வை தருகிறது என்று பார்க்கிறோம்.
ஒரு வல்லமையின் வாழ்வை எனக்கு தருகிறது. இந்த உலகத்திலே அநேக சவால்கள் உண்டு. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 3:10 அவர் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். ஆகவே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நமக்கு பங்கு உண்டு என்றாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்து, நாம் ரோமர் 2:18 வாசிக்கிறவனமாக அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவர் எந்த சூழ்நிலையிலும், எந்த சோதனையிலும், எந்த பாடுகளின் மத்தியிலும், எந்த வேதனையின் மத்தியிலும் நமக்கு உதவி செய்ய அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நமக்கு வந்து நம்மை விடுதலை அருள ஆசீர்வாதத்தை தர அவர் கூட இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தரிக்க வேண்டும், வல்லமையாலே நாம் பலப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் அவருடைய ஸ்தோத்திரத்தோடு அதிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே சாத்தானின் சக்தியை கிறிஸ்துவின் வல்லமையோடு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையோடு நாம் ஜெயிக்கத்தக்கதாக நாம் எபேசியர் 6:00 வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டவர்களாக வாழ இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவர்களை தரிப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திலே பயந்து வாழ, இல்லை என்றால் அதைரியத்தோடு வாழ, நாம் இந்த உலகத்திலே மிகவும் சோர்ந்து போய் வாழ, நொந்து போய் வாழ, வேதனையோடு வாழ அவர் விரும்புகிறதில்லை. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தின் முடிவு என்றும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உலகத்தின் முடிவு என்று நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 28:8 வாசிக்கிறோம். ஆனபடினாலே நாம் ஆண்டவருக்கு தைரியமாக செயல்பட முடியும். இந்த உலகத்தை நாம் எதிரியாகிய பிசாசானவரை வென்று மேற்கொள்ள நாம் தைரியமாக, நாம் ஊக்கத்தோடு அவரை சந்திக்க முடியும். மாத்திரமல்ல, நமக்கு வரும் எல்லா சோதனை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் தரித்திருக்கும் போது அவர் என்னோடு கூட இருப்பார், என்னை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் தரிப்பித்து, சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்து அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக அவர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்தபடியாக நாம் 4ஆவதாக பார்க்கும் போது நம்பிக்கையிலே உறுதியை நமக்கு தருகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரை பின் சென்றார்கள், அவரோடு கூட இருந்தார்கள், அற்புத அடையாளங்களை கண்டார்கள், அவர் செய்த அதிசய கிரியைகளை கண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவருக்கு பாடுகளும் கொலை செய்யப்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்தபோது அவரை விட்டு பின்வாங்கி எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நமக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி மேல் வீட்டு அறையிலே பதுங்கி ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த விதமாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த அவர்களுக்கு வாழ்விலே நம்பிக்கை இல்லை. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் பேதுரு மற்ற சீசர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் மீன் பிடிக்க போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் சந்தித்த போது, உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொண்ட போது அவர்கள் தைரியமுள்ள சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் முதலாவது நம்பவில்லை. அதனால் இயேசுதாமே அவர்களை தேடி சென்றார், அவர்களுக்கு போஜனம் அளித்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே இருந்ததான அந்த சூழ்நிலையிலே அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவர்களை தரிப்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்போது அவர்கள் உற்சாகத்தினாலும் பலவிதமான சந்தேகங்களினாலும் வேதனையினாலும் பலவிதமான வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்த அவர்களை ஆண்டவர் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பினார். அவர்கள்
கர்த்தருக்கு சாட்சிகளாக, ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக, உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நிலை என்னவா இருந்தது? அவர்களுக்கு வருங்கால நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. 1-2 பரிசுத்தவான்களை தவிர, யோபு, தாவீது போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை போல, தானியேல் போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை போல மற்றவர்கள் அமிதமான உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கி அவர்கள் பாதாளத்திலிருந்து பரதீசிலே பரிசுத்தவான்களை இளைப்பாறும் இடத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பரம நம்பிக்கை நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்டாக்கிற்று என்று பார்க்கிறோம். இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம். ஆகவே இந்த நித்திய ஜீவனை பெற்று அவருடைய வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழ்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு பெற்று நாம் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக ஒரு நல்ல நம்பிக்கையின் வாழ்வை, ஒரு திடமான விசுவாச வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு நம்பிக்கையின் நங்கூரமாக நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலேயும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் நாம் இந்த நம்பிக்கையின் வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே விதமாக மனிதன் இழந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமை வாழ்வின் நம்பிக்கையாக, வருங்கால மகிமை வாழ்வின் நம்பிக்கையாக அவர் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்மை சாட்சிகளாக ஏற்படுத்தினது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு நம்மை சாட்சிகளாக ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அநேகர் சுகம் பெறுகிறார்கள், அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவருடைய வல்லமையை நாம் அறிய முடிகிறது. அநேகர் சுகம் பெறுகிறதை நாம் காண முடிகிறது, அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் காண முடிகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த உலகத்தை விட்டு வந்த அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் போது அவர் சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சிகளாயிருங்கள், நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த ஆவியின் பலன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் அவருக்கு என்று மெய்யாகவே சாட்சிகளாக மாறுவோம். அவர் செய்த அதிசயம், அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் போது நாம் அதற்கென்று சாட்சிகளாக மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே சீடர்கள் சொன்னார்கள். அதுவரையிலும் பயந்து ஒதுங்கி இருந்த சீடர்கள் அன்றைக்கு நாங்கள் சாட்சிகள் என்று, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று தைரியமாக சொல்லும்படியாக அவர்களுக்கு அந்த தைரியத்தை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உண்டானது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்திலே ஆண்டவர் அதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொன்னார். 10ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்திலேயும் நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னார். அடுத்தபடியாக நாம் அதற்கு சாட்சிகள், அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் சாட்சிகளாக இருந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தி அநேகரை ஆண்டவருடைய வல்லமையினாலே விடுதலையின் நாயகர்களாக நாம் மாறும்படியாக பலவிதமான பாவக்கட்டுகள், பிசாசின் கட்டுகள், சாத்தானின் அந்தகார கட்டுகள், இன்னும் பலவித அறியாமையின் கட்டுகள், இன்னும் பலவிதமான வியாதி கட்டுகள், இவைகளை என்று ஆண்டவர் விடுதலை தரும்படியாக, விடுதலை நாயகனாக எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை அடிமைப்படுத்தியிருக்கும் மூட பழக்க வழக்கங்கள், பாவங்கள் என்று விடுதலை தந்து அவர்களை அந்த மேன்மையான ஒரு நல்ல திருந்திய வாழ்க்கைக்கு நேராக அழைக்கும் ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்திலேயும் நாங்கள் அதற்கு சாட்சிகள், அதோடு கூட ஆவியானவரும் சாட்சியாக இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் இணைந்து நாம் அவருக்கு என்று சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆண்டவருக்கு இந்த சாட்சிகளாக மரித்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தேவான் போன்ற ஆண்டவருடைய அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு இந்த மகிமையான சாட்சிகளாக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக மிஷனரிமார்கள் ஆண்டவருக்கு இந்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். ஏன் நம்முடைய தேசத்திலே வந்த தோமா அப்போஸ்தலன் கூட அநேக அற்புதங்களை நம்முடையவர்கள் மத்தியிலே செய்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுடன் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து விசுவாசிகளாகிய நாம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாட்சிகளாக வாழும்போது இந்த உலகத்திலே ஆத்தும ஆதாயம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எதிர்நோக்கி இருப்போம். நமக்கு வருங்கால நம்பிக்கையாளர் வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு தந்து நாம் எப்படியாயினும் உயிரோடு எழுந்திருக்க ஆண்டவருடைய கிருபை பவுல் அப்போஸ்தலன் வேண்டிக் கொண்டதை போல நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். ஆகவே நாம் வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதல் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருந்து அவரை சந்திக்கும்படியான, உயிரோடு இருக்கிறவர்களாகிய நாமும் மறுரூபமாகி அவரை சந்திக்கும்படியான அந்த மகிமையான வாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனபடினாலே யார் யார் ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார்களோ அவருடைய வல்லமையை நாம் தரிப்பித்து ஆட்கொண்டு அவர்களுக்கு சாட்சிகளாக பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கொண்டு வந்தது? வெற்றி வாழ்வை தந்தது, சமாதான வாழ்வை தருகிறது, வல்லமை நிறைந்த வாழ்வை தருகிறது, நம்பிக்கையின் உறுதியான விசுவாச வாழ்க்கையை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஒருவரை அவிதமாக ஆசீர்வதித்து இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நாம் அவருக்கு என்று சாட்சிகளாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்று அவரோடு கூட ஆழம் பாக்கியத்தை பெறும் வரையிலும் நாம் அவருக்கு இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ்ந்து அவருடைய வல்லமையை தெரிந்து சமாதானமாக வாழ்ந்து அவருடைய மகிமையான அந்த பரலோக பாக்கியத்தை பெற்று வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி காத்துக் கொள்வராக. தேவ சமாதானமும் தெய்வீக உயிர்த்தெழுந்த வல்லமையும் உங்கள் அனைவரோடும் கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும் இந்த மகிமையான நாளிலே அதனாலே எனக்கு என்ன கிடைத்தது என்று நாங்கள் எண்ணி பார்க்கும் போது கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் வெற்றி வாழ்வை வாழவும், சமாதான வாழ்வை வாழவும், ஆண்டவரே நாங்கள் வல்லமை வாழ்வை பெற்று ஆண்டவரே இந்த உலகத்திலே வல்லமை தரித்து வாழவும், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளாக வருங்கால மகிமையான நித்திய ஜீவ வாழ்க்கையின் நம்பிக்கையோடு வாழவும், ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வாழவும் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான வாக்கியத்தினை தரும்படியாக எங்களுக்காக சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே, ஆண்டவரே சிலுவை மரத்தின் மேலே ஆணி அடிக்கப்பட்டு துடிதுடித்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே சாத்தானுக்கு சவால் கொடுத்து ஆண்டவரே சாத்தானை வென்று ஆண்டவரை மரித்து அடக்கப்படப்பட்டு கல்லறையிலே மூடி வைக்கப்பட்ட பிறகும் சீல் வைக்கப்பட்ட கல்லறையாக இருந்த போதும் பாதுகாக்கப்பட்ட ரோம போர்ச்சவர்களால் பாதுகாக்கப்பட்ட கல்லறையாக இருந்த போதிலும் வெற்றி வேந்தராக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள், சோதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எங்களை ஆண்டவரே வாழ்க்கையில அடைத்து வைக்க முடியாதபடி உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலங்களை தரித்து பயன்படுத்தி சாட்சிகளாக வாழவும், ஆண்டவரே நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக நாங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலை சந்திக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே அதோடு கூட மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்படும்படியான பாக்கியத்தை பெறும்படியாக எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உம்முடைய உயிர்த்தெழுதலினால் உண்டான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் சாட்சிகளாய் பிறரை ஆண்டவரை அழைத்து அவர்களிடம் இந்த வல்லமையை தரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ அவர்களை வழிநடத்த ஒவ்வொருவரையும் நீ சாட்சிகளாக நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய வல்லமையினால் தரித்து ஆட்கொள்ளும்படியாக ஜெயம் கொண்டவர்களாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானம் உயிர்த்தெழுந்த வல்லமையும் உங்கள் அனைவரோடு நிறைவாக தங்கிருந்து அவருக்குள்ளே நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து சமாதானத்தோடு வாழ்ந்து நித்திய ஜீவ வாழ்வை சுதந்திரிக்க உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்வதாக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் அன்பான உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை கிங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி அவர்களே காத்திருந்து அந்த வல்லமையினால் தெரிவிக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறியாத திரளான மக்கள் உண்டு. அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கும் போது கிங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக செய்யப்படும் எல்லா விதமான ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கும் பணிக்காக நீங்கள் ஜெபிக்கவும் உங்களாலே நீங்கள் செய்யப்படும் எல்லா விதமான பணிவிடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் எங்களோடு கூட இணைந்து செயல்பட உங்களை அன்போடு வரவேற்கவும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.